ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வா வாத்தியார் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நலன் குமாரசாமி இயக்கத்துல கார்த்தி நடிப்பில் வெளியிருக்கக்கூடிய படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வா வாத்தியார். நலன் குமாரசாமி வந்து பார்த்தீங்கன்னா சூதுகோன்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதலன் கடந்து போன ஒரு படம் வந்து பண்ணாரு. அதுவுமே வந்து நல்ல வெற்றி படம் தான், ஒரு சூப்பரான படம். ரெண்டு தரமான படங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே வந்து காணும். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வா வாத்தியார் படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. கார்த்தியை தாண்டி நலன் குமாரசாமிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரசிக பட்டாளமே வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த படத்தை அதிகமாக எல்லாரும் பார்க்க போறோம்னா அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நலன் குமாரசாமி மட்டும்தான். ஸோ நம்மளும் நலன் குமாரசாமிக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க வந்து போனோம். ஆனால் அது நலன் குமாரசாமி படம் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து இல்லை. சுத்தமா அந்த ரெண்டு படத்துல இருக்கக்கூடிய டச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து இல்லவே வந்து இல்லை. இந்த பாவாத்தியார் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ராஜ்கிரண் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியுடைய தாத்தா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர எம்ஜிஆர் ரசிகராக வந்து இருக்காரு. எம்ஜிஆர் இறந்து போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரை வந்து பிறகு அந்த பேரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி. அவரும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் பிறகுனால எம்ஜிஆரை பற்றி எல்லாமே சொல்லி அவர் வந்து வளர்க்குறாரு. நல்ல வழியில் போகணும், நல்ல விதமாகவே எல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உடன்பாடு வந்து இல்லை. தாத்தா கிட்ட மட்டும் எம்ஜிஆர் மாதிரி நல்லவனா இருக்க மாதிரி நடிச்சுட்டு மற்றபடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனாலாம் இருக்காம எல்லா மனுஷனும் போல தான் வந்து அவனும் வந்து இருக்கான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஆயிரும். அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா வந்து ஏமாத்திட்டு தான் வந்து இருக்கான். நல்ல ஒரு அதிகாரி, அவார்ட்லாம் நிறைய வாங்கிக்க சொல்லி அவர் வந்து ஏமாத்திட்டு வந்து இருக்கான். ஆனால் கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ இந்த உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ராஜ்கிரனுக்கு வந்து தெரிய வந்து வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதான் பார்த்தீங்கன்னா இந்த வா வாத்தியார் படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சிருக்காங்க. காரணம் வந்து என்னன்னு வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஜென்ரியா கொண்டு போகாம நிறைய விஷயங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணது தான் அந்த சொதப்பினதுக்கு முக்கியமான காரணம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிமா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிமாவும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே நேரத்தில் நல்ல ஆக்ஷன் படமா இருக்கணும். அதே நேரத்தில் சூப்பர் ஹீரோ எலிமெண்ட்ஸே உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரே படத்தில் வந்து போட்டு ரைட்டிங்ல சொதப்பி, மேக்கிங்ல சொதப்பி, சொதப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வந்து வச்சிருக்காங்க. படம் வந்து ஒரு நேர்த்தியா எங்கேயுமே வந்து போகவே வந்து இல்லை. அங்கிட்டு அங்கிட்டுன்னு போயிட்டு ரொம்ப போட்டு குழம்பி போறது. பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் கூட அந்த படம் வந்து சுத்தமா வந்து கனெக்டே வந்து ஆகல. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ படம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து கொண்டு வராங்க. எம்ஜிஆர் சொல்றது பார்த்தீங்கன்னா கார்த்தி மேல வந்து நல்லது பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் வந்து பார்த்துட்டோம். சூப்பர் ஹீரோனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யறது மட்டும் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த படத்துல அப்படித்தான் வந்து காட்டுறாங்க. ஆனால் அதுக்கான சீன்ஸ் வந்து புதுசா இருக்கணும் இல்லையா, புதுசா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்கா வந்து போகும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் பண்ண மாதிரி அரைச்சமாவை தான் வந்து அரைச்சு வச்சிருக்காங்க. ஒரே டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி வந்து தப்பு பண்ணுது, அதை ஹீரோ போயிட்டு வந்து தடுக்கிறாரு, தடுத்து நிறுத்துறாரு, எல்லாரையும் அடிக்கிறாரு. இதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சீன் கூட வந்து கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக வந்து போகுது. அங்கங்கே ஒரு சில காமெடி வந்து இருக்கு. கார்த்தி வந்து நல்லா வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு அப்படியே போகுது. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா மொக்க லேக் அப்படிலாம் சொல்லாத அளவுக்கு தான் வந்து போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து உட்காரவே வந்து முடியல. அவ்வளோ லேகா வந்திருக்கு. தேவையில்லாத சீன்ஸ் அவ்வளோ இருக்கு. தேவையில்லாத பாட்டு வந்து அவ்வளோ வந்து இதில் பிடிச்சிருக்காங்க. பாட்டெல்லாம் தேவையே வந்து இல்லை. தேவையில்லாம சொருகி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லேக் ஆக்கி விட்டுருச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கே வந்து போட்டாங்க. ஸோ நமக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூஸ்லாம் வந்து வந்துச்சு. நான் வந்து பார்த்துட்டு வந்திருந்தேன். அம்புட்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு, கூஸ்பம்ஸா இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. நம்ம படத்தை பார்க்குறப்ப அப்படிலாம் வந்து ஒண்ணுமே வந்து இல்லை. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பெய்ட் ரிவ்யூஸ் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு. எல்லா பெரிய ரிவ்யூஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் வந்து ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்களுக்குலாம் வந்து நல்ல பணத்தை கொடுத்து படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சுறாங்க. அதே நம்பி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போயிடுறாங்க. அந்த 3 நாள்ல பணத்தை எடுத்துறாங்க. நல்லா வந்து ஸ்கேம் பண்றாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கெல்லாம் அம்புட்டுமே பார்த்தீங்கன்னா பெய்ட் ரிவ்யூ தான். அதெல்லாம் நம்பி தியேட்டர் பக்கம் வந்து போயிடாதீங்க. ஏன்னா இன்ட்ரோல் வந்து அவ்வளோ கூஸ்பம்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டெரிஃபிக் அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருந்தாங்க. போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்லை. நான் மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்க சுத்தி இருக்க எல்லாம் புலம்பிட்டு தான் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு மேல புலம்புறாங்க. இன்ட்ரோல் ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து வருது. அவ்வளோ நேரம் வருது. இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது. எம்ஜிஆரோட சோல் வந்து கார்த்திகில வந்து நல்ல விஷயங்கள் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சண்டை போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் சண்டை போட்டாரோ அப்படிதான் வந்து போட முடியும். இந்த காலத்து ஹீரோ அடிக்கிற மாதிரி போட்டு பொழந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் சுத்தமா லாஜிக் இல்லை. படத்துல வந்து லாஜிக் வந்து சுத்தமா வந்து இல்லை. ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தா அந்த படம் ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கு. அதான் குறை சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. சந்தோஷம் மியூசிக்லாம் வந்து சூப்பரா வந்து போட்டிருக்காரு. சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா வந்து பண்ணியிருந்தாரு. ஆனா என்ன ஒரு மைனஸ் வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர் வரக்கூடிய சீன்ஸ்ல பழைய பாடல்கள் அப்படியே ட்ரை பண்றாங்க. பழைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வருது. அது அப்படியே கம்ப்ளீட்டா ஃபுல்லா போடாம அதை கொஞ்சம் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் சந்தோஷம் போட்டு கடன்னு அடிச்சு வச்சிருக்காது. எதுக்குன்னு தெரியல. ஏதாவது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தெளிவாகவே வந்து பண்ணல. ஸோ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சரியில்லை, ப்ரீ கிளைமேக்ஸ் சரியில்லை. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேஜிங் பண்ணவே வந்து இல்லை. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஃப்ளாப் ஆகுங்கிறதுல டவுட்டே வந்து கிடையாது. ஆனால் அந்த ரிவ்யூவர்ஸும் நல்லா இருக்குன்னு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வந்து போறாங்க. ஏமாந்து தான் வந்து போவீங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நலன் குமாரசாமி எடுத்த மாதிரியே வந்து இல்லை. நலன் குமாரசாமி பேரை போட்டு வேற யாரும் எடுத்து வச்ச மாதிரி தான் வந்து இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப கண்டிப்பாக எந்த ஒரு ஆடியன்ஸுமே திருப்திப்படுத்தாத ஒரு படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வா வாத்தியார் இருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. இந்த படம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 2.5. எம்ஜிஆருக்காக வேணா ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.